யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்களின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இந்த சாத்வீக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் பூர்வீக நிலங்களை விடுவிக்கவும், காணிகளை சுவீகரித்தல், அறிவித்தல் தொடர்பான வர்த்தமானியை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி இந்த சாத்வீக கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கவனஈர்ப்பில் அரசியல்வாதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாகியிருந்தனர். நாங்கள் 35 வருஷமாக இடம்பெயர்ந்து சரியான துன்பத்தில் இருக்கிறோம். அதில் 2400 ஏக்கர் காணி வலிகாமத்தில் விடுபட வேண்டிய காணி இருக்குது. அவைகளை விட்டு தரணும். நீண்ட காலமாக 35 வருடத்துக்கு மேலாக எங்களுடைய காணிகளை மீள எங்களிடம் கையளிக்கப்படாமல் அரச படைகளும் ஏனைய துறைகளும் அதனை தங்கள் வசப்படுத்தி எங்களுடைய காணிகளை எங்களிடம் மீள ஒப்படையுங்கள். நீங்கள் எங்களுடைய காணியில் விவசாயம் செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நிலங்களை எந்த அடிப்படையும் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக கையகப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பாரிய அளவில் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையில் இன்று இருக்கின்றோம். இன்றைக்கு போர் முடிஞ்சு 16-17 வருஷமாகுது. ஆனால் இன்றைக்கும் அந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்க வச்சு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தொடர்ந்தும் இந்த அரசும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் வச்சிருப்பது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாரிய குற்றம். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 5 ஜனாதிபதியின் மேலதிக சிரேஷ்ட செயலாளரை சந்திப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதன்போது கவனஈர்ப்பினை மேற்கொண்டவர்களால் மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டதாக சந்திப்பில் ஈடுபட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் யாட்சன் பிகுராடோ நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக பிரதி செயலாளர் பாதுகாப்பு பிரிவின் செயலாளருடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதுடன் மஹஜரின் பிரதி ஒன்றையும் அனுப்பியுள்ளதாக அவர் எமக்கு தெரிவித்தார். விரைவில் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள், காணி பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக பிரதி செயலாளர் கூறியதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார்.